ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவே சேனல். நான்கள் வேகனிங் வீடியோவில் இட்லி கடைங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இட்லி கடை இந்த படத்தை தனுஷ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் பேங்காக்கில் சத்யராஜோட ஹோட்டலில் தனுஷ் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். சத்யராஜோட பொண்ணு தனுஷை லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ்வுக்கு சத்யராஜ் ஓகே சொல்கிறாரு. மேரேஜுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் இன்விடேஷனும் சென்ட் பண்ணிடுறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் தனுஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. தனுஷோட அப்பா ராஜ்கிரண் வந்து இறந்து போயிட்டதா ஃபோன் வருது. தனுஷ் கிளம்பி கிராமத்துக்கு போயிடுறாரு. சத்யராஜ் என்ன சொல்கிறாருனாக்கா, எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு, கல்யாணத்தை நிறுத்த முடியாது, அதனால் நீங்கள் போய் இறுதி சடங்கெலாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தனுஷ் கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன ஃபீல் பண்ணுறாருனாக்கா, நம்மளோட அப்பாவோட கடைசி காலத்தில் நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. சில பல காரணங்களால் மறுபடியும் பேங்காக் வர முடியாத சூழ்நிலை ஆகுது தனுஷுக்கு. இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்று போயிடுது. சத்யராஜோட பையனான அருண் விஜய் எப்படியாவது தனுஷை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் ஓடுது. 2 மணி நேரம் படம் ஓடினாலும் டக்கு டக்குன்னு போயிடுது. ரொம்ப லென்த்தான போகிற மாதிரிலாம் தோணல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தனுஷ் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தரமாக இருந்துச்சு, பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்கிரண் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கிராமத்தில் வாழ்ந்துட்டு சிட்டிக்கு போகணுன்னாக்கா கண்டிப்பாக அவங்களால இருக்க முடியாது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீடு, எதித்த வீடு, ஆறு, குளம்னு சொல்லிட்டு அங்கங்கே டைம் பாஸ் பண்ணுவாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போய் சிட்டியில் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டிவியில் படம் தான் பார்க்கணும், ஓடிடியில் படம் தான் பார்க்கணும், மற்றபடி பக்கத்தில் பேசுகிறதுக்கு ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சிருந்தாங்க, அவங்களால வாழ முடியாது. இப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து பேங்காக்கில் வேலை பார்ப்பாரு. அவர் கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகும். ராஜ்கிரனை கூப்பிடுவார். நீங்கள் அம்மாவும் அப்போது நீங்கள் 2 பேரும் வந்து என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். இல்லைப்பா என்னால் வர முடியாதுப்பா, சிட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது, நான் கல்யாணத்துக்கு பெத்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு கூட ராஜ்கிரண் போக மாட்டார். அப்படி இருக்கிற ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலில் திடீர்னு வந்து ராஜ்கிரண் இறந்ததுக்கப்புறம் தனுஷ் வந்து அப்பாவோட கடைசி காலத்தில் நம்மளால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த இட்லி கடையை நம்மளே நடத்துவோம்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிப்பார். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திபன் இருக்கார், சமுத்திரக்கனி இருக்கார், சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சத்யராஜோட பொண்ணா ஷாலினி பாண்டே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இளவரசோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் வந்து தன்னோட அப்பா இறந்ததுக்காக கிராமத்துக்கு வருவார். அவர் கூடயே இளவரசும் வருவார். தனுஷ் ஊரோட பக்கத்தில் தான் அவரோட வீடு இருக்கும். அவரோட அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த இளவரசோட அம்மா வந்து டக்குன்னு அம்மாட்ட போய் பேசுவார் இளவரசர். அம்மா நான் உங்கள் பையன் வந்திருக்கேன்னு. என் பையனா ஃபாரினில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்குது ஃபாரின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் நித்யா மேனன்லாம் சொல்லவே இல்லை, ஆக்டிங்கில் பின்னிடுவாங்க. வில்லேஜ் ஸ்டைலில் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே மாறிட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஆக்டிங் இருந்தாங்க. அடுத்தது தனுஷோட ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, மெச்சூர்டான ஆக்டிங்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்தை அவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு. அவரோட டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் வந்து அருண் விஜய் ஆக்கியிருக்காரு. பேங்காக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருப்பார். எதுவாக இருந்தாலும் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவார். அருண் விஜய் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருப்பார். அப்படி இருக்கவர் தனுஷை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பேங்காக்லேருந்து இந்தியா வருவார், கிராமத்துக்கு வருவார், தனுஷ் இருக்க கிராமத்துக்கு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எடுக்கிற வந்து சில கோபமான முடிவுகள், அதுக்கப்புறம் தனுஷை பழி வாங்கினாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட முடிவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சத்யராஜோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஆடுகளம் நரேன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் கரெக்டாக எழுதப்படல. அவருக்கு வந்து இது ஒரு பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து ஒன்றும் பெருசாக எனக்கு எடுபடல. ஏன் நரேன் ஒத்துக்கிட்டாருன்னு தான் எனக்கு தெரியல அந்த கேரக்டருக்கு. அந்தளவு இருந்துச்சு. மற்றபடி பார்த்திபனோட ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தனுஷ்க்கு ஆப்போனண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தாக்க தனுஷ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சமுத்திரக்கனியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எப்படியாவது அந்த தனுஷோட இட்லி கடையை வாங்கிடலான்னு பிளான் போடுவார். ஆனால் அவரால் வாங்க முடியாது. அவர் வந்து தனுஷ் கடைக்கு எதித்தாப்புலேயே ஒரு புரோட்டா கடை போடுவார். அந்த புரோட்டா கடை வந்து வியாபாரமே ஓடாது. தனுஷோட இட்லி கடைக்கு தான் அவ்வளோ வியாபாரம் ஓடும்.
அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமாக இருக்கும். இல்லை நான் ஃபேமிலியெல்லாம் போகல, தனியாக தான் போகிறேன் அப்புடின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.